வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 24 வருடங்களுக்கு பின்னர் யாழ் தேவி ரயில் இன்று யாழ்ப்பாணத்திற்கு. ஆர்ச்சிக்கட்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 மீது தாக்குதல். திறமைக்கு முன்னுரிமை வழங்கும் அரசு சேவையே தேவை. அமைச்சர் பாட்டேலி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 24 வருடங்களுக்கு பின்னர் யாழ் தேவி ரயில் இன்று யாழ்ப்பாணத்திற்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இன்று முற்பகல் பழைய ரயில் நிலையத்தில் முதலாவது பயணச்சீட்டை வாங்கிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யாழ் தேவி ரயிலின் மீள் வருகை பயணத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். இதனடுத்து இருமரங்கிலும் நின்ற மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். அது தொடர்பான புதிய தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். வணக்கம். வணக்கம் டிஷாக். இன்றைய தினம் யாழ் 24 வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்திலே தடம் பதித்துள்ளது. குறிப்பாக இன்று காலை 10 மணி அளவில் யாழ் தேவிக்கான அங்குரார்ப்பண நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து கொடிகாமன் நாவற்குழி ஊடாக சரியாக 11 மணி அளவில் யாழ் போயிரு நிலையத்தை வந்தடைந்து யாழ் தேவி தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை முடித்துக் கொண்டது. குறிப்பாக நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணிகள் அனைவரும் யாழ் தேவியில் பயணிக்கக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக போயிருந்த நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் இன்றைய தினம் குறிப்பாக யாழ் தேவியை வரவேற்பதற்காக பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் பலரும் வீதியிலே திரண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமன்றி அவர்களின் முகங்களிலே சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடப்பது போன்று காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, 24 வருடங்களின் பின்னர் யாழ் தேவி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தடம் பதிப்பது என்பது வரலாற்று நாளாக காணப்படுகிறது. அது மாத்திரமன்றி இன்று பழையில் ஆரம்பிக்கப்பட்ட அங்குரார்ப்பண நிகழ்விலே பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போக்குவரத்து அமைச்சர், கல்வி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் யாழ் தேவியிலே பயணித்து காணக்கூடியதாக இருந்தது. நியூஸ் ஆஃப் செய்திகளுக்காக யாழ் போயிருந்த நிலையத்திலிருந்து ராசதுரை ஜெயரூபன். நன்றி டிசா. நன்றி ஜெயரூபன் அந்த தகவலுக்கு. 24 வருடங்களுக்கு பின்னர் யாழ் தேவி ரயில் யாழ்ப்பாணம் வரையிலான சேவையை இன்று முதல் ஆரம்பித்துள்ளது. அது தொடர்பான நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒரு பார்வை அடுத்து. 1880ஆம் ஆண்டு ஆளுநர் ஹென்றி கிரெகரி வடபகுதியில் வனாந்தரமாக காணப்பட்ட இந்த பகுதியினை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தினார். போக்குவரத்துக்கு தடையாக காணப்பட்ட இந்த பகுதியினை மக்களின் நலன் கருதி இவர் வடக்கிற்கான பாதையை நிர்மாணிக்கும் பொருட்டு 1887ஆம் ஆண்டு ஆணையகம் ஒன்றை நியமித்ததாக ரயில் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பல கட்டங்களின் மூலம் பல ஆண்டுகள் முழுவதும் வடக்கிற்கான ரயில் மார்க்கம் நிர்மாணிக்கப்பட்டது. இதன் கீழ் 1895ஆம் ஆண்டு மக்களின் ரயில் மார்க்கத்துக்கான கோரிக்கைகளுக்கு மற்றொரு ஆணையகம் ஒன்றும் நியமிக்கப்பட்டது. 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குருநாகலிலிருந்து வடக்கிற்கும் அதே வருடம் ஜூலை மாதம் காங்கேசன்துறையிலிருந்து தெற்கிற்கும் ரயில் மார்க்கம் நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை சாவகச்சேரிக்கான 2ஆம் கட்ட ரயில் மார்க்கம் பழைவரை 1902ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இச்சேவை 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. டி.பி. ரம்பால ரயில் பொது முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் பிரதான ரயில் நிலையத்திலிருந்து நகரங்களுக்கு இடையிலான 3 ரயில் சேவைகள் இணைத்துக் கொள்ளப்பட்டன. கொழும்பு மாத்தரைக்கிடையிலான ருகுணுகுமாரியும், கொழும்பு பதுளைக்கிடையில் உடரட்டமெனிக்கேயும், கொழும்பு காங்கேசன்துறை வரை யாழ் தேவி என்ற 3 ரயில் சேவைகளும் இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட்டன. 1990ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி இடம்பெற்ற வெடிச்சம்பவத்துடன் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையிலான இந்த ரயில் சேவை தடைப்பட்டது. கிளிநொச்சி இந்து மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மஹிந்தோதயா தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. நான் பிறந்த கிராமத்தில் விஞ்ஞானம் கற்கக்கூடிய ஒரு பாடசாலையே காணப்பட்டது. கஷ்ட பிரதேசங்களில் பிறந்து வளர்ந்த எம்மால் இந்த நிலைமையை அனுபவிக்க முடிந்தமையினாலேயே கிராமங்களில் உள்ள சிறுவர்களுக்கு இவ்வாறு கல்வியை பெற்றுக் கொடுக்க முடிகிறது. அனைத்து பாடங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் கிடைக்கும் என நாம் நம்புகிறோம். இருப்பினும் உங்களது நிலைமை சற்று வேறுபட்டது. இருப்பினும் சகல பாடங்களையும் கற்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு காணப்பட்ட போதிலும் கடந்த 30 வருடங்களில் அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது. இலங்கையில் உள்ள ஏனைய அனைத்து மாகாணங்களையும் தோல்வியுற செய்து சிறந்த பெறுபேறுகளை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு அதிக மாணவர்கள் இங்கிருந்தே தெரிவு செய்யப்படுகின்றமையை இந்த உலகிற்கும் நாட்டுக்கும் நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள்.
சிலாபம் ஆர்ச்சிக்கட்டுவ பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் தாக்கப்பட்டுள்ளனர். சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளுக்காக வீடு ஒன்றுக்கு சென்றிருந்த போது குறித்த வீட்டில் இருந்தவர்களும் பிரதேச மக்களும் குறித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் தாக்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன் தெரிவிக்கின்றார். பிரதேசவாசிகள் இருவரினால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவிக்கின்றார். திறமைக்கு முன்னுரிமை வழங்கும் அரசு சேவையே தேவைப்படுவதாக தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சர் பாட்டலில் சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகின்றார். மாத்தறை மாலிம்பட பகுதியில் இடம்பெற்ற தேசிய ஹெல உரிமைய மாவட்ட மாநாட்டின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ராஜ்ய சேவை ஹம்மத்தனகம තියෙන දාසභාවය කුසලතාවයට திறமைக்கு முன்னுரிமை வழங்கும் அரசு சேவையே தேவைப்படுகின்றது. இந்த நாட்டை சுற்றி வளைத்து வெளிநாட்டவர்கள் செயற்படுகின்றனர். அதிகாலை 3 மணி வரை விருந்துபசாரத்தை நடத்தும் வெளிநாட்டவர்களால் ராஜதந்திர செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது. மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினாலும் நாம் ஆணையகம் ஒன்றை நியமிப்போம். ராணுவம் யுத்த குற்றத்தை இழைத்துள்ளதாக கூறினால் அதற்காக ஆணையகம் ஒன்றை நியமிப்போம். எம்மால் இதற்கு தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியாது. அதற்கான இயலுமை எம்மிடம் இல்லை என கூறுவார்களாயின் வெளிநாட்டு ஆலோசகரை நியமிப்போம். இது நிறுத்தப்பட வேண்டும். யாப்பகுவ தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கலாச்சாரம் மற்றும் கலை விவகார அமைச்சர் பெண்களுக்காக 2015ஆம் ஆண்டளவில் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வேறாக வங்கியொன்றை அமைத்து தருவார். எமக்கு அதில் தலையிடுவதற்கு முடியாது. அது பெண்களுக்கு மாத்திரம். யுத்தம் காரணமாக கடந்த காலங்களில் போதைப் பொருள் கொண்டு வர முடியாது இருந்தது. படிப்படியாக போலீஸ் தடை போடப்பட்டு குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதனால் கடல் மார்க்கமாக கொண்டு வர முடியாது போனது. கடற்படையினரால் சுற்றிவளிக்கப்பட்டு தீவிரவாத விசாரணை நடத்தும் போது போதைப் பொருள் முதலாளிமாருக்கு வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாது போனது. பயங்கரவாதிகளினால் வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. என்று சுதந்திரம் நிலவுவதால் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் சுதந்திரம் கிடைத்துள்ளது. அதனால் தொகையாக கொண்டு வரப்படும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அரசாங்கம் என்ற வகையில் நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை எதிர்வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இந்திய உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த பிணை மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பிணை மனு தொடர்பான கோரிக்கை இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் HL தத்து தலைமையிலான நீதியரசர் குழாம் முன்னிலையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட சட்டத்தரணி எஸ் நரிமன் வாய்மொழி கோரிக்கை விடுத்த நிலையில் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிணை மனு மீதான விசாரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என நீதியரசர்கள் குழாம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பெங்களூர் பார்ப்பன அக்ரஹார சிறையில் ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட 4 தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை அடுத்து ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு போக்குவரத்து கட்டமைப்பு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. யாழ் அச்சுவேலி பயத்தோலை வீதியின் புனரமைப்பு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வலிகிழக்கு பிரதேச சபைக்குட்பட்ட அச்சுவேலி மருத்துவமனை சந்தியினையும் நாவட்காடு பருத்தித்துறை பிரதான வீதியினையும் இணைக்கும் முக்கிய சந்தியே இது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி புனரமைக்கப்படாமல் மிக மோசமாக பழுதடைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் வீதி செப்பனிடும் பணிகள் ஆரம்பமாக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் 2 மாதங்களில் திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இதுவரைக்கும் சீரான ஒழுங்காக இந்த வீதியை புனரமைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு கருத்துக்கள் ஒருத்தருக்கும் இல்லை. இந்த வீதியிலே ஒரு அரைவாசி தூரத்தை மட்டும் தாரை ஊற்றி போட்டு கண்மூடித்தனமாக விட்டுட்டு போட்டுனேன். புஷ் சைக்கிளில் தான் பின்னுக்கிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுகள். ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத நிலை. புத்திசீவியல் சொல்லி எங்களுக்கு இந்த ஒழுங்கை போட போகிறோம் அகட்டி தரங்க கொண்டு அந்த நாங்கள் ஒழுங்கை போடுற கண்டு மினை கட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு.
இவ்வாறு வீதியின் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளதால் வீதியினை பயன்படுத்தும் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே இடைநிறுத்தப்பட்ட யாழ் அச்சுவேலி பயத்தோலை வீதியினை புனரமைத்து தமக்கான போக்குவரத்து பிரச்சினைகளை தீர்த்து வைக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடலில் தோணி ஒன்று உடைந்து சேதமடைந்ததால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இன்று அதிகாலை 3 மணியளவில் கடற்கரையிலிருந்து கடலுக்கு சென்ற தோணி கடும் காற்றினால் உடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சம்பவத்தில் செட்டிப்பாளையைச் சேர்ந்த 56 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். சடலம் மீட்கப்பட்டு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றைய நபர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பரத்தை தொடர்ந்து சர்வதேச செய்திகள் தொடரும். பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியையும் வெற்றி கொண்ட ஆஸ்திரேலியா 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற அடிப்படையில் கைப்பற்றியது. நேற்று இடம்பெற்ற 3வது இறுதியுமான ஒருநாள் போட்டியில் ஒரு ஓட்டத்தினால் வெற்றி பெற ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றியது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா முதலில் துடுப்படுத்தாடி 50 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 231 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டேவிட் வார்னர் 4 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் உள்ளடங்கலாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித் அணிக்கு அதிகப்படியாக 77 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஜோயல் தான்வீர் 40 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியால் 50 ஓவர்களில் 230 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. பாகிஸ்தான் அணி சார்பில் துடுப்படுத்தாடிய அகமது ஷெஷாட் 26 ஓட்டங்களையும் சஃப்ராஸ் அகமது 32 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பாகிஸ்தான் அணி சார்பில் அசாஸ் சாஃபிக் அதிகபட்சமாக 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பாகிஸ்தான் அணியின் கடைசி வீரர்கள் பிரகாசிக்க தவறியதுடன் இறுதி 4 விக்கெட்டுகளும் 26 ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக கிலன் மேக்ஸ்வெல் தெரிவு செய்யப்பட்டதுடன் தொடரின் நாயகனாக ஸ்டீவன் ஸ்மித் தெரிவு செய்யப்பட்டார். Cruise control, they did not panic. They made a... இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.